ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ வந்து கொடுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்கட். ஸோ 2வது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ட் ஷிஃப்ட் F1 கொடுங்க. நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் கீ உங்களோட லேப்டாப்பில் இருந்தது அப்படின்னா, ஆல்ட் ஷிஃப்ட் ஃபங்க்ஷன் F1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் புக் வந்து புதுசாக வந்து இன்சர்ட் ஆகும். 3வது ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரோவையோ காலமையோ நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து இன்சர்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கடுத்த ஷார்ட்கட் 4வது ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போல்ட் ஆகும். 5வது ஷார்ட்கட்டை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இத்தாலிக்காக வந்து மாறிடும். 6வது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 5 கொடுத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் வந்துடும். 7வது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூ கொடுத்தீங்கன்னா அண்டர்லைன் ஆகிடும். 8வது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கோலன் கொடுத்தீங்கன்னா வந்து டைம் இப்போ என்ன கரண்ட் டைம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வரும். 9வது ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து வரும். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கீழே அடுத்த நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வரும். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் செல் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து வேணுங்கிற ஃபார்மேட்டை வேணுங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் 1 கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் செல் வந்து ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் அழுத்தினீங்கன்னா ரோவை ஃபுல்லாக செலக்ட் ஆகும். காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ அடுத்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 9 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆகிடும். இருக்கிற காலத்தோட டெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆகிடும். அதே போல் நீங்கள் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலமை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த காலம் எல்லாத்துலேயுமே ஒரே டேட்டா வேணும் அப்படின்னா ஸோ டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காலமில் வந்து 1 அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து அந்த 1 வந்து வந்துடும். ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.